Assalamu alaikum. Hi everyone. Welcome back to my channel. Alhamdulillah, we all are doing good. இன்னைக்கு 100 days 100 videos day 52 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 முட்டை தான் இருக்குது. அந்த 2 முட்டை வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணணும். ஒரு குடும்பமே உட்காந்து சப்பாத்திக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வீட்டில் வந்து நம்மக்கிட்ட வந்து எக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நைட் டைமு இல்லை நம்ம ஒர்க் முடிச்சுட்டு வரப்போ ரொம்ப லேசியாக இருக்கும். அந்த டைமில் வந்து நமக்கு எக் இருக்காது. எக் இருந்தால் டக்குன்னு நம்ம பொடி மாஸ் பண்ணி சாப்பிட்லான்னு நினைப்போம். ஆனால் அந்த டைமில் பார்த்தா நமக்கு வந்து கடைக்கு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு அகலமான வானல் எடுத்துக்கோங்க. அந்த வானலில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வந்து கடுகுளுத்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகுளுத்த பருப்பு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி சேம் தாங்க, எக் பொடி மாஸ் மாதிரி தான். ஆனால் இது வந்து சப்பாத்திக்கு, ரைஸுக்கு இந்த போட்டு நீங்கள் ரைஸ் பசங்களுக்கு போட்டு இதிலே மிக்ஸ் பண்ணி மேலே கொஞ்சம் கீ போட்டு கொடுத்துட்டிங்கன்னா வந்து எக் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி கூட நீங்கள் பசங்களுக்கு கொடுத்துடலாம். லஞ்ச் பாக்ஸாக ரெசிபியாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இதில் நீங்கள் நூடுல்ஸோ பாஸ்தாவோ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சப்பாத்தியை கட் பண்ணி சப்பாத்தி மிச்சம் ஆயிடுச்சா இதிலே லாஸ்ட்டு சப்பாத்தி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆல் இன் ஒன் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச பிறகு பல்லாரி வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரை தக்காளி மட்டும் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப போடாதீங்க. இதில் தக்காளி போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் சும்மா ஒரு லைட்டாக பொலிப்புனஸ்க்காக வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்க தேவை கிடையாது, சும்மா ஒரு பொன்னிறமாக ஆனாலே போதும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதுக்கு முட்டைப்பொடி மாஸ்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆக போகிறோம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் இல்லை. ரொம்ப 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 தேங்க்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நீங்கள் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்னோடய ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குது பாருங்கள். நல்லா ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ தான் நம்ம சீக்ரெட்டான ஒரு விஷயத்தையே இங்கே ஆட் பண்ண போகிறோம். முட்டைகோஸ் இருக்குல்ல, முட்டைகோஸ் வந்து ரொம்ப சீப் தான், எல்லா இதுலேயுமே கிடைக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது வாங்கிக்கலாம். முட்டைகோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முட்டைகோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்களா, எதுவுமே சமைக்க தோணலையா, டக்குன்னு இதை பண்ணிடலாம். ஒரு வெஜிடபிள் வச்சியே நான்வெஜ் மாதிரி நம்ம சமைச்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முட்டைகோஸ் வந்து நான் ஒரு முட்டைகோஸ் பாதி எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆனியன் கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 3-4 டேஸாகவே வந்து எனக்கு வியூஸே போகல, என்னோடய ஷார்ட்ஸில் வியூஸே போகல. அதுக்கப்புறம் என்னடா இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு எனக்கு ரொம்ப மூட் அப்செட் ஆகிடுச்சு. சரி ஓகே, இப்படி தான் இருக்கும் போல், என்னாச்சுன்னு தெரியலையே, நல்லா தானே வியூ போயிட்டு இருந்துச்சு, என்ன சடனாக இப்படி ஆகிடுச்சின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காச்சும் நம்ம வந்து வீடியோ போடணும், அவங்களுக்காச்சும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்து வீடியோ கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ண தான் நல்லாயிருக்கும். இப்படி தான் ஆகுமான்னு எனக்கு தெரியல. யூடியூப்பில் நான் சில டைம் வியூஸ் போகும், சில டைம்ஸ் வியூஸ் போகாதா எனக்கு எப்படின்னு தெரியல. இப்போ வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் சீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன். சோம்புத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன். அவ்வளோதான், எல்லாமே 1/2 டீஸ்பூன். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் கைஸ், நான் உண்மையாக சொல்கிறேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்போ இது.
நீங்கள் வந்து திருவண்ணாமலை போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அங்கே ஒரு கடை இருக்கும் திருவண்ணாமலை கிட்ட. அந்த கடையில் எக்ஸாக்டாக நூடுல்ஸ் இதே டேஸ்ட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி முட்டைக்கோஸில் இந்த மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் நூடுல்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. சேம் டேஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து அட்மையர் ஆனது தான் இந்த ரெசிபி. ஸோ சாப்பிட்டு பார்த்து அது எப்படி அதில் என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க எனக்கு ஒரே க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே சரி ஓகே நம்ம இந்த மசாலா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டது தான் இது. ரொம்ப ஒரு ஹிட்டான ரெசிபின்னே நான் சொல்லுவேன். இதில் நீங்கள் நூடுல்ஸ் போட்டால் அது நூடுல்ஸ் ஆகிடும், பாஸ்தா போட்டால் அது பாஸ்தா ஆகிடும். எது போட்டாலும் ஏதாச்சும் ஒரு ரெசிப்பியாக இது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் நூடுல்ஸே ஆட் பண்ணாமல் இப்படியே சாப்பிட்டு பார்த்தேன். இது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம சப்பாத்திக்கெலாம் வச்சுக்கலாமேன்னு சொல்லி தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெசிபிலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள் கைஸ். ஸோ அதனால தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம். நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டும் சொல்லி நானும் இதை ஷேர் பண்ணுறேன் இப்போ உங்ககிட்ட. இப்போ இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் வந்து வேகணும்ல, அது வந்து ரொம்ப வேக தேவை கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் வேகணும்ல முட்டைக்கோஸ், அதனால் வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்டீம்லேயே நல்லா வேகும். ஹையில் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி இப்போ முட்டை சேர்ப்போம், நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முட்டைக்கோஸ் வேகிற அளவு நம்ம வந்து மூடி போட்டு மூடி விட்டுருவோம். எனக்கு அந்த தண்ணி பத்தலை, அதனால் திரும்பியும் ஹாஃப் கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாருக்குமே ஞாபகம் வருதுன்னா என்ன, திருவண்ணாமலைனா மலை, அந்த தீபம் தான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். அடுத்தது வந்து மலை, இந்த மாதிரி தான் வரும். ஆனால் எனக்கு வந்து திருவண்ணாமலைனா இந்த நூடுல்ஸ் தான் ஞாபகம் வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப பெரிய கடையெல்லாம் கிடையாது, சின்ன கடை தான். ஒரு கூரை கடை மாதிரி தான் இருக்கும், சின்னோண்டு தான் இருக்கும் அது. அங்கே வந்து ரோட் சைடில் வச்சு போட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி. இப்போ வந்து அப்பப்போ லிட் திறந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து திறந்து இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. இந்த டைமில் வந்து நான் முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி வந்து நான் 6 முட்டை எடுத்திருந்தேன். இதில் வந்து நீங்கள் முட்டை தெரியணும், முட்டை ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்குன்னு முட்டைக்கோஸ் கூடவே இப்போ நம்ம வெங்காய புர்ஜி, வெங்காயம் என்ன சொல்லுவாங்க, வெங்காயத்தில் வந்து முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் முட்டைக்கோஸில் முட்டை பொடி மாஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம. நான் 4 முட்டை ஃபஸ்ட்டு சேர்த்து பார்த்தேன், எனக்கு ஆனால் பத்தலை 4 முட்டை. அதுக்கப்புறம் திரும்பி 2 முட்டை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் குவான்டிட்டி எவ்வளோ அதிகமாக வந்துச்சு பாருங்கள். முட்டைக்கும் கொஞ்சம் கூட சலிச்சது கிடையாது. இது வந்து முட்டையாகவும் அந்த டேஸ்ட்டும் இருக்கும், முட்டைக்கோஸ் ஃப்ளேவரும் இருக்கும், 2 கலந்துருக்கும். சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 4 முட்டை ஆட் பண்ணேன், எனக்கு ஆனால் பத்தலை. திரும்பியும் நான் 2 முட்டை ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முட்டை ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு தனி பாத்திரத்தில் வச்சு சின்ன ஒரு பவுல் வச்சு அதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம ஊர்லலாம் வெயில் காலத்தில் வந்து முட்டை சீக்கிரமாக வீணாக போயிடும் இந்தியாவிலலாம். ஆனால் இங்கே வந்து எப்பயுமே முட்டை வந்து ஏர் கண்டிஷனரில் தானே இருக்கும், ஏசியில் தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது, நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து தனித்தனியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு ஊற்றிக்கோங்க. இல்லைனா கெட்டு போன முட்டை அதிலே போட்டிங்கன்னா அது ஹோலாகவே சுத்தமாக வேஸ்ட் ஆகிடும். அது அப்படியே தூக்கி தூர போக வேண்டியதான். இந்த டைமில் வந்து கொஞ்சமாக கீழே ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அடி பிடிச்சிச்சின்னா கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைனா அப்படியே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் சீக்கிரமாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். சூப்பரான ஒரு ரெசிபி இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இது நல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதுக்கு மேலே தூவிக்கலாம். இங்கே குவைத்தில் வந்து கருவேப்பிலைக்கு ரொம்ப பஞ்சுங்க. அதனால நான் கருவேப்பிலை கொஞ்சமாக தான் எல்லாத்துலேயுமே சேர்த்துப்பேன். சில டைம் கருவேப்பிலை இல்லாமலே நான் சமைச்சிடுவேன். அந்த லெவலுக்கு வந்து நான் ரொம்ப சூப்பரான குக்குன்னே நான் சொல்லிப்பேன். இப்போ வந்து கடைசியில் இறக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது கடைசியாக கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எக் பொடி மாஸ் தயார். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ கொடுக்குற மாதிரியே சப்போர்ட் எனக்கு எப்பயுமே கொடுங்க. இன்ஷால்லா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. என்னோடய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்னோடய ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்காக கண்டிப்பாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் அப்கமிங் டேஸில். இன்ஷால்லா இதே மாதிரி என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.